என் அன்பு பிள்ளையே, உனக்காக நான் அனுப்பிய செய்தி இது. என் அன்பு பிள்ளையே, இன்று நீ தேடிக்கொண்டிருந்த விடை இதோ நானே நேரடியாக வந்து உன்னிடம் சொல்கிறேன். இது வெறும் சாதாரண வார்த்தைகள் அல்ல. இது யாருக்கோ சொல்லப்பட்ட பொதுவான செய்தியும் அல்ல. இந்த நொடியில் நீ இதை கேட்கத் தொடங்கியிருக்கிறாய் என்றால் அதற்கே ஒரு காரணம் இருக்கிறது. என் அனுமதியின்றி ஒரு சிறு அணுவும் அசையாது என்பது உனக்கு தெரியும் தானே? அப்படி இருக்க இப்படியான வார்த்தைகள் இப்படியான நேரத்தில் இப்படியான ஒரு மனநிலையில் உன்னை வந்து சேர்வது தற்செயல் என்று நினைக்காதே. நான் எப்போதும் தயாராக இருக்கும் மனங்களிடமே பேசுவேன். சத்தமாக அல்ல, மெதுவாக, ஆனால் நேராக உன் ஆன்மாவிற்குள். கடந்த சில நாட்களாக உனக்குள் ஏதோ ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். வெளியுலகத்திற்கு எல்லாம் சாதாரணமாக நடப்பது போல தோன்றினாலும் உன் மனதிற்குள் மட்டும் ஒரு கேள்வி சத்தம் போட்டுக்கொண்டே இருந்திருக்கும். நான் சரியான பாதையில் தான் இருக்கேனாப்பா? இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் இன்னும் எனக்கு தெளிவு கிடைக்கவில்லை? என் வாழ்க்கை இங்கிருந்து மாறுமா? இல்லை, இப்படியேதான் இருக்கப் போகிறதா? பிள்ளையே, இந்த கேள்விகள் உனக்குள் எழ ஆரம்பித்த நாளிலிருந்தே அதற்கான பதிலை நான் உன்னை நோக்கி அனுப்பத் தொடங்கிவிட்டேன். அந்த பயணத்தின் ஒரு நிலையில்தான் இந்த வார்த்தைகள் இப்போது உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றன. நீ கவனித்திருப்பாய், சில விஷயங்கள் சமீப காலமாக உனக்கு முன்பு வேலை செய்தது போல செய்யவில்லை. முன்பு உனக்கு சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் இப்போது வெறுமையாக தோன்றலாம். சில மனிதர்கள் திடீரென்று உன்னை விட்டு தூரமாகி போனது போல இருக்கும். சில இடங்களில் உன் மனம் ஒட்ட மறுக்கும். இதெல்லாம் தவறு கிடையாது செல்லமே. இது உன் வாழ்க்கை உன்னை அடுத்த நிலைக்கு அழைக்கின்ற அறிகுறி. பழைய தோல் கிழிந்து புதிய ஒன்று உருவாகும் தருணம் இது. அந்த இடைப்பட்ட நேரம்தான் சற்று சங்கடமாக இருக்கும். நீ பல நேரம் தனியாக இருக்க விரும்ப ஆரம்பித்திருப்பாய். கூட்டம் இருந்தாலும் உன் மனம் தனியாகவே நிற்கும். யாரிடமும் எல்லாவற்றையும் பகிர வேண்டும் என்று தோன்றாது. இதை நீ பலவீனம் என்று நினைக்க வேண்டாம். இது உனக்குள் நடக்கின்ற ஒரு அமைதியான மாற்றம். வெளியுலக சத்தம் குறையும் போதுதான் உனக்குள் இருக்கின்ற உண்மையான குரல், அதாவது என் குரல் கேட்க ஆரம்பிக்கிறது. அந்த குரல் தான் இப்போது உன்னிடம் பேச ஆரம்பித்திருக்கிறது. நீ அதை அடக்க முயற்சி செய்தாலும் அது மறுபடியும் மறுபடியும் எழும். காரணம், அது உன்னை வழிநடத்த வருகிறது. சில நேரம் யாரோ பேசும்போது ஒரு வரி மட்டும் உன் கவனத்தை ஈர்க்கும். அது அவர்களுக்கு சாதாரண வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் உனக்கு மட்டும் அது ஆழமாக தைக்கும். இதை கேட்கும்போது ஏன் எனக்கு இப்படி தோன்றுகிறது? இது எனக்காகவே அப்பா சொல்வது போல இருக்கிறது என்று உன் மனம் கேட்கும். அதுதான் நான் உனக்கு உணர்த்தும் செய்தி. நான் எப்போதும் நேரடியாக மேடையில் நின்று பேச மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் சம்பவங்களின் வழியாகத்தான் பேசுவேன். நீ கடந்து வந்த பாதையை சற்று நினைத்துப்பார். எவ்வளவு விஷயங்களை தாங்கி வந்திருக்கிறாய்? எவ்வளவு முறை உடைந்து மறுபடியும் எழுந்திருக்கிறாய்? அந்த நேரத்தில் உனக்கு உதவ யாரும் இல்லை என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் இப்போது இந்த இடத்தில் நின்று பார்த்தால் உனக்கு புரியும். அந்த நேரத்தில் கூட ஏதோ ஒரு சக்தி உன்னை முழுமையாக உடைய விடாமல் காப்பாற்றிக் கொண்டே வந்திருக்கிறது என்று. அது வேறு யாரும் இல்லை, உன் அப்பனாகிய நான் தான். நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன். இப்போதும் பேசிக்கொண்டிருக்கிறேன். சில நாட்களாக உனக்கு ஒரே மாதிரியான எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் நான் உண்மையிலேயே என்ன செய்ய வேண்டும்? நான் இதற்காகத்தானா பிறந்தேன்? இவ்வளவுதானா எனக்கான எல்லை? இந்த கேள்விகள் சாதாரணமானவை அல்ல. இது ஒரு விழிப்புணர்வு. பழைய அத்தியாயம் முடிந்து புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கு முன்னால் வருகின்ற உள்ளார்ந்த அழைப்பு இது. பல பேர் இந்த அழைப்பை கண்டு பயந்து தவிர்த்து விடுவார்கள். காரணம், மாற்றம் எப்போதும் அறியாத ஒன்றை நோக்கி அழைக்கும். அறியாதது பயத்தை கொடுக்கும். ஆனால் அந்த பயத்திற்குள்ளேதான் உனக்கான பொக்கிஷம் மறைந்திருக்கிறது. சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் உன்னை உள்ளுக்குள் உலுக்கி போட்டிருக்கும். ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நடந்த ஒரு சம்பவம், கிடைக்காமல் போன ஒரு வாய்ப்பு. அந்த நேரத்தில் அது உனக்கு பெரிய இழப்பாக தோன்றியிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த நொடியில் அதை பற்றி நினைத்தால் ஏதோ ஒன்று உன்னை வேறு ஒரு திசைக்கு தள்ளிவிட்டது போல தோன்றும். அதுதான் நடந்தது. உனக்கு பொருந்தாததை உன் வாழ்க்கை மெதுவாக நீக்க ஆரம்பித்திருக்கிறது. அது கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் அது அவசியம். நீங்கள் இதுவரை பல நேரம் உங்களை சந்தேகித்திருப்பீர்கள். நான் போதுமானவனா? நான் சரியாக செய்கிறேனா? ஏன் எல்லோருக்கும் நடப்பது எனக்கு நடக்கவில்லை? இந்த சந்தேகங்கள் உன்னை பலவீனப்படுத்த வரவில்லை. உனக்குள் மறைந்திருக்கும் உண்மையான வலிமையை எழுப்ப வருகிறது. காரணம், சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கை உருவாகாது. இப்போது அந்த நம்பிக்கை விதை உன் உள்ளத்திற்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது உடனே பெரிய மரமாக மாறாது, ஆனால் அது வளர ஆரம்பித்திருக்கிறது. சில நேரம் உனக்கு ஒரு அமைதி வரும்.
வெளியில் எதுவும் மாறாத மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள் மட்டும் எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு உணர்வு தோன்றும். அதற்கு எந்த ஆதாரமும் இருக்காது. ஆனால் அந்த உணர்வு இருக்கும். அதுதான் உண்மையான நம்பிக்கை. அதை கெட்டியாக பிடித்துக்கொள். அந்த நம்பிக்கையை நீ காப்பாற்றினால் அது உன்னை சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும். செல்வம், தொழில், உறவுகள் இதையெல்லாம் பற்றி நீ பல காலமாக கவலைப்பட்டிருப்பாய். நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனால் ஏன் பலன் வரவில்லை என்று உன் மனம் கேட்டிருக்கும். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள் பிள்ளையே. வாழ்க்கை எப்போதும் நேர்கோட்டில் நகராது. சில நேரம் பின்னாடி போவது போல தோன்றும். ஆனால் அந்த பின்னடைவுதான் அடுத்த பெரிய முன்னேற்றத்துக்கான தயாரிப்பு. உன்னை உடைக்க வருகின்ற சோதனை இல்லை இது. உன்னை வளர்க்க வருகின்ற பயிற்சி. உறவுகளிலும் இப்போது ஒரு மாற்றத்தை நீ உணர்ந்திருப்பாய். சிலர் திடீரென்று உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் தூரமாகி விடுவார்கள். இது உன்னை தண்டிக்க வரவில்லை. உனக்கு உண்மையிலேயே பொருந்துகின்ற மனிதர்களுக்காக உன் வாழ்க்கையில் இடத்தை காலி பண்ண வருகிறது. இந்த காலகட்டம் கொஞ்சம் தனிமையாக இருக்கும். ஆனால் அந்த தனிமை உன்னை வெறுமையாக்காது, உன்னை முழுமையாக்கும். நீ இப்போது வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்திருப்பாய். முன்னாடி எல்லாவற்றிற்கும் உடனடி பதில் வேண்டும் என்று நினைத்திருப்பாய். இப்போது மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை என்று உன் மனம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கும். இந்த பொறுமைதான் உன் பெரிய மாற்றத்தின் அடையாளம். காரணம், உனக்குள் ஓட்டம் குறையும் போது தெளிவு அதிகரிக்கும். இந்த நொடியில் உனக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். நீ தவறான பாதையில் இல்லை. நீ தாமதமாகவும் இல்லை. நீ ஒப்பிட வேண்டியது யாரோடும் இல்லை. உனக்கான நேரம், உனக்கான பதில், உனக்கான வழி எல்லாம் தனித்துவமானது. அதை நம்பு. இந்த வார்த்தைகள் உனக்குள் ஏதாவது ஒரு இடத்தில் ஒத்திருந்தால் அதுவே இந்த செய்தி உனக்காகத்தான் வந்தது என்று அர்த்தம். இன்னும் சில விஷயங்கள் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். இன்னும் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம். அது பரவாயில்லை. எல்லா பதில்களும் ஒரே நாளில் வர வேண்டும் என்று அவசியமில்லை. இந்த நொடி வரை நீ வந்து சேர்ந்திருக்கிறாய் என்றால் அதுவே நீ சரியான திசையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை காட்டுகிறது. அடுத்தடுத்த பதில்கள், அடுத்தடுத்த அடையாளங்கள் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். இந்த நொடியில் ஒரு ஆழமான மூச்சு விடு. உன்னை நீயே குறைத்து பேசிக்கொள்ளும் வார்த்தைகளை கொஞ்சம் நிறுத்து. நீ நினைப்பதை விட நீ அதிகம் தாங்கியிருக்கிறாய். அதிகம் வளர்ந்திருக்கிறாய். இன்னும் வளரப்போகிறாய். இந்த பயணம் இங்கே நிற்கவில்லை. இது இப்போதுதான் உண்மையிலேயே ஆரம்பித்திருக்கிறது. நீ இப்போது இந்த இடத்தில் நிற்பதற்கு முன் உனக்குள் நடந்த மாற்றங்களை யாரும் வெளியில் கவனித்திருக்க மாட்டார்கள். காரணம், இது சத்தமில்லாத மாற்றம். வெளியில் பெரிய சம்பவம் நடந்த மாதிரி தெரியாது. ஆனால் உள்ளுக்குள் நிறைய விஷயங்கள் மெதுவாக இடம் மாறியிருக்கும். சில பழைய எண்ணங்கள் தளர ஆரம்பித்திருக்கும். சில நம்பிக்கைகள் கேள்விக்குள்ளாகி இருக்கும். முன்பு உறுதியாக பிடித்துக் கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது அவ்வளவு முக்கியமாக தோன்றாது. இதெல்லாம் குழப்பமில்லை. இது உன் மனம் பழைய எல்லைகளை விட்டு வெளியே வர ஆரம்பித்ததற்கான அறிகுறி. நீ கவனித்திருப்பாய், சில நேரம் தனியாக உட்கார்ந்திருக்கும் போது திடீரென்று ஒரு கனமான நினைவு மேலே வரும். அது சந்தோஷமான நினைவாக இருக்கலாம், இல்லை வலியான அனுபவமாக இருக்கலாம். முன்னாடி அந்த நினைவுகள் வந்தால் உடனே மனம் கலங்கி இருக்கும். இப்போது அதே நினைவுகள் வந்தாலும் கொஞ்சம் வேறு மாதிரி தோன்றும். வலி இருக்காது என்று சொல்ல முடியாது. ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு புரிதலும் இருக்கும். இது அப்போது நடந்ததால் தான் நான் இன்று இங்கே வந்திருக்கிறேன் என்ற அமைதியான ஏற்றுக்கொள்ளல் இருக்கும். இந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உன்னை மெதுவாக வலிமையாக்குகிறது. சில நாட்களாக உனக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு தெளிவு வர ஆரம்பித்திருக்கும். யாரோ ஒருத்தருக்கு உடனே பதில் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? இந்த இடத்திற்கு போக வேண்டுமா வேண்டாமா? இந்த வேலை எனக்கு சரியா இல்லையா? முன்னாடி இதற்கெல்லாம் நிறைய யோசனை தேவைப்பட்டிருக்கும். இப்போது மனம் தானாகச் சொல்லும், இதுதான் சரி, இது வேண்டாம் என்று. இந்த உள்ளுணர்வை, அதாவது என் குரலை லேசாக எடுத்துக்கொள்ளாதே. இது அனுபவத்தால் உருவான ஞானம். வாழ்க்கை உன்னை நம்ப ஆரம்பித்ததற்கான சிக்னல். நீங்கள் இதுவரை உங்களை நிரூபிக்க நிறைய உழைத்திருப்பீர்கள். நான் மதிப்புள்ளவன் என்று காட்ட, நான் போதும் என்று உணர, நான் தோற்கவில்லை என்று சொல்ல. அந்த ஓட்டம் இப்போது மெதுவாக குறைய ஆரம்பித்திருக்கும். எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் பழக்கம் சோர்வாக தோன்றும். யாருக்காவது பிடிக்கவில்லை என்றால் பரவாயில்லை என்று மனம் சொல்ல ஆரம்பிக்கும். இது அலட்சியம் கிடையாது. இது தன்னம்பிக்கை. உன்னை நீயே புரிந்து கொள்ள ஆரம்பித்ததால் வருகின்ற அமைதி. இந்த காலகட்டத்தில் செல்வம் பற்றிய எண்ணங்களும் மாற ஆரம்பிக்கும். முன்பு செல்வம் வந்தாலும் தங்காதது மாதிரி தோன்றியிருக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் ஏதாவது ஒரு வழியில் அது போய்விடும். இப்போது அதை பற்றிய பயம் கொஞ்சம் குறையும். பணம்தான் எல்லாம் என்ற எண்ணமும் போகும்.
அதே நேரத்தில் பணம் தேவையில்லை என்ற அலட்சியமும் வராது. செல்வம் என்பது ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருப்பது என்று புரியும். நீ அதை பயத்தோடு பிடித்துக் கொண்டால் அது நழுவும். நம்பிக்கையோடு நடத்தினால் அது நிலை பெறும். இந்த புரிதல் வந்துவிட்டால் உன் பொருளாதார நிலை மெதுவாக நிலையாக ஆரம்பிக்கும். உறவுகளில் பெரிய மாற்றம் தெரியும். சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போவார்கள். நீ மாறிட்ட மாதிரி இருக்கே என்று பேசுவார்கள். முன்னாடி நீ இப்படி இல்லையே என்று கேட்பார்கள். அந்த வார்த்தைகள் கொஞ்சம் குத்தலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் நீ மாறவில்லை. நீ உன்னுடைய உண்மையான இயல்புக்கு மாற ஆரம்பித்திருக்கிறாய். முன்னாடி நீ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி உன்னை வளைத்து வளைத்து வைத்திருந்திருக்கலாம். இப்போது அது முடியாது. அந்த இடத்தில் சில உறவுகள் தானாக உதிரும். இதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம். உனக்கான உண்மையான உறவுகள் எப்போதும் உன்னை விட்டு போகாது. இந்த நாட்களில் நீ தனிமையை வேறு மாதிரி அனுபவிப்பாய். முன்னாடி தனியாக இருந்தால் வெறுமை தோன்றியிருக்கும். இப்போது தனியாக இருந்தாலும் மனம் நிறைந்தது மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய மாற்றம். காரணம், நீ உன்னுடைய துணையை, அதாவது எனக்குள் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய். உன்னை நிரப்ப வேறு யாரும் தேவையில்லை என்ற புரிதல் வர ஆரம்பித்திருக்கிறது. இதுதான் உண்மையான சுயமரியாதை. சில நேரம் உனக்கு காரணமே இல்லாமல் சோர்வு வரலாம். எதுவும் செய்ய வேண்டும் என்று தோன்றாது. மனம் ஓய்வு கேட்கும். இதை சோம்பேறித்தனம் என்று நினைக்காதே. இது நீண்ட ஓட்டத்திற்கு பிறகு கிடைக்கின்ற ஓய்வு. உடலும் மனமும் புதிய நிலைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் நேரம். அந்த ஓய்வை எடுத்துக்கொள். உன்னை குறை சொல்லாதே. இந்த ஓய்வுதான் அடுத்த கட்டத்திற்கான சக்தியை சேமிக்கிறது. நீ கவனித்திருப்பாய். இப்போது சின்ன சின்ன சந்தோஷங்கள் பெரியதாக தோன்ற ஆரம்பிக்கும். ஒரு அமைதியான காலை பொழுது, ஒரு சின்ன சிரிப்பு, மனதிற்கு பிடித்த ஒரு பாடல், இயற்கையோடு இருக்கும் நெருக்கம். முன்பு இதெல்லாம் சாதாரணமாக போயிருக்கும். இப்போது இதில் ஒரு ஆழம் கிடைக்கும். காரணம், உன் கவனம் வெளியிலிருந்து உள்ளே திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. வெளி உலகம் மாறவில்லை, உன் பார்வைதான் மாறுகிறது. இந்த மாற்றத்தோடு சேர்ந்து ஒரு விஷயம் நடக்கும். நீ எல்லாவற்றையும் உன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற பழக்கம் மெதுவாக குறையும். எல்லாமே என் கையில் இருக்க வேண்டும் என்று நினைத்து திணற மாட்டாய். நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன், மீதி நடப்பது நடக்கட்டும் என்று ஒரு நம்பிக்கை உருவாகும். இந்த நம்பிக்கைதான் உன்னை லேசாக வைத்திருக்கும். எல்லா சுமையும் உன்மேல் இருக்கிறது என்று தோன்றாது. வாழ்க்கை கூட உன்னோடு சேர்ந்து நடப்பது மாதிரி ஒரு உணர்வு வரும். சில நேரம் வாழ்க்கை உன்னை மீண்டும் சோதிக்கலாம். பழைய மாதிரி ஒரு சூழ்நிலை திரும்ப வரலாம். அதே மாதிரி ஒரு மனிதர், அதே மாதிரி ஒரு பிரச்சனை. முன்னாடி இதே இடத்தில் நீ உடைந்திருப்பாய். இப்போது அதே இடத்தில் நீ கவனிப்பாய். இந்த முறை நீ வேறு மாதிரி அதை அணுகுவாய். கோபம் குறையும், பதற்றம் குறையும். நீ உன்னை இழக்க மாட்டாய். இதுதான் வளர்ச்சி. இதுதான் நீ முன்னாடி இருந்த இடத்தில் இல்லை என்று வாழ்க்கை உனக்கு காட்டுகின்ற சான்று. இந்த கட்டத்தில் உனக்குள்ளே ஒரு மென்மையான தைரியம் உருவாகும். சத்தம் இல்லாத தைரியம். எல்லோருக்கும் முன் பேசுற தைரியம் இல்லை. தனியாக நின்று உன் முடிவை பிடித்துக் கொள்கிற தைரியம். யாராவது உன்னை குறைத்து பேசினாலும் நீ உடனே விளக்கம் சொல்ல ஓடமாட்டாய். உன்னை புரிந்து கொள்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று மனம் ஏற்றுக்கொள்ளும். இந்த ஏற்றுக்கொள்ளல்தான் மனதிற்கு மிக பெரிய சுதந்திரம். நீங்கள் இதுவரை தேடிக்கொண்டிருந்த பதில் வெளியில் எங்கேயோ இல்லை என்று இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்திருக்கும். அது உனக்குள்ளேயே இருந்திருக்கிறது. நீ அதை கேட்க தயாராக இல்லாததால் தான் சத்தம் கேட்கவில்லை. இப்போது சத்தம் குறைந்ததால் அந்த பதில் தெளிவாக கேட்கிறது. நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய் என்று அது சொல்கிறது. இந்த நிலை நிரந்தரம் இல்லை என்று பயப்பட வேண்டாம். இதுவும் ஒரு பயணம்தான். இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னும் சில தடைகள் வரும். ஆனால் இப்போது ஒரு விஷயம் மாறியிருக்கிறது. நீ உன்னை நம்ப ஆரம்பித்து விட்டாய். அந்த நம்பிக்கை இருந்தால் எந்த தடையும் உன்னை திரும்ப பின்னோக்கி இழுக்க முடியாது. மெதுவாக நடந்தாலும் நீ முன்னோக்கித்தான் போய்க் கொண்டிருக்கிறாய். இந்த உணர்வை பிடித்துக்கொள். இதுதான் அடுத்த பதிலுக்கு உன்னை கொண்டு போகப் போகும் பாலம். இப்போது நீ இருக்கின்ற இந்த நிலை உனக்கே கொஞ்சம் புதிதாக தோன்றலாம். காரணம், இதற்கு முன்னாடி நீ பழகிய வாழ்க்கை ஓட்டத்திலிருந்து இது வேறு மாதிரி இருக்கிறது. முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பதிலை தேடி ஓடினாய். ஏதாவது ஒன்று நடந்தால்தான் நிம்மதி, ஏதாவது ஒன்று கிடைத்தால்தான் சந்தோஷம். ஆனால் இப்போது அந்த ஓட்டம் மெதுவாக தளர ஆரம்பித்திருக்கிறது. எல்லாமே உடனே சரியாக வேண்டும் என்று மனம் கத்துவது இல்லை. இந்த அமைதி உனக்குள் எப்படி வந்தது என்று கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த அமைதியே நீ வளர்ந்து விட்டாய் என்று சொல்கிற மிகப்பெரிய அடையாளம். நீ கவனித்திருப்பாய். இப்போது உனக்குள்ளே சில விஷயங்கள் தெளிவாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது. யார் உன்னோடு உண்மையாக இருக்கிறார்கள்?
யார் தங்களுக்கான இடத்தை மட்டும் தேடுகிறார்கள்? எந்த விஷயம் உனக்கு ஆற்றல் தருகிறது? எந்த விஷயம் உன்னை சோர்வடைய வைக்கிறது? முன்னாடி இதெல்லாம் குழப்பமாக இருந்திருக்கும். எல்லோரையும் ஒரே மாதிரி பார்ப்பாய், எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டே போவாய். இப்போது அந்த தாங்கும் பழக்கம் மாற ஆரம்பித்திருக்கிறது. தாங்க முடியாததை விட்டு விலக கற்றுக்கொண்டாய். இதுதான் உனக்குள்ளே உருவாகிக் கொண்டிருக்கும் புத்திசாலித்தனம். ஒரு காலத்தில் நீ உன்னுடைய வலியை மறைக்க நிறைய முயற்சி செய்திருப்பாய். சிரித்து காட்டி சமாளித்து பேசிவிட்டு எல்லாம் சரிதானா என்று சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாமல் வைத்திருந்தாய். இப்போது அந்த மறைப்பு தேவையில்லாதது மாதிரி தோன்ற ஆரம்பித்திருக்கும். எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று இல்லை, ஆனால் உனக்குள் நீ உண்மையாக இருக்க ஆரம்பித்து விட்டாய். இது எனக்கு வலிக்கிறது என்று ஒத்துக்கொள்கிற தைரியம் வந்திருக்கிறது. இந்த ஒத்துக்கொள்ளல் தான் சுகம் தரும் ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை உனக்கு சில விஷயங்களை தெளிவாக காட்டும். நீ பிடித்துக் கொண்டிருந்த சில கனவுகள் உண்மையில் உன்னுடைய கனவுகளாக இல்லை என்று. மற்றவர்களுக்காக, சமுதாயத்திற்காக, பயத்திற்காக பிடித்துக் கொண்டிருந்த விஷயங்கள் மெதுவாக கை நழுவும். அதற்கு பதிலாக சத்தமில்லாத சில ஆசைகள் மேலே வரும். பெரியதாக தெரியாத ஆசைகள், ஆனால் மனதிற்கு நெருக்கமானவை. அவைதான் உன்னுடைய உண்மையான திசையை காட்டும். நீ முன்னாடி வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்த்தாய். ஒவ்வொரு நாளும் ஒரு சண்டை. யாரையாவது ஜெயிக்க வேண்டும், எதையாவது அடைய வேண்டும், இல்லை நான் தோற்று விடுவேனோ என்ற பயம். இப்போது அந்த பார்வை மாற ஆரம்பித்திருக்கிறது. வாழ்க்கை ஒரு போராட்டம் இல்லை, அது ஒரு பயணம். சில நேரம் வேகமாக, சில நேரம் மெதுவாக, சில நேரம் நின்று மூச்சு விடுகின்ற மாதிரி. இந்த புரிதல் வந்ததும் நீ வாழ்க்கையை எதிர்க்க மாட்டாய், அதோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிப்பாய். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். நீ உன்னுடைய எல்லைகளை உருவாக்க ஆரம்பிப்பாய். முன்னாடி எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் சரி என்று நின்றாய். யாருக்காவது தேவை என்றால் ஓடிப்போவாய். உன் நேரம், உன் ஆற்றல், உன் மனம் எல்லாவற்றையும் கொடுத்தாய். இப்போது இல்லை என்று சொல்ல கற்றுக்கொண்டாய். அந்த இல்லை கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். குற்ற உணர்ச்சி வரும். ஆனால் காலம் போக போக அந்த இல்லைதான் உன்னை பாதுகாக்கும் கவசம் என்பதை புரிந்து கொள்வாய். சில நேரம் இந்த மாற்றம் உனக்கு தனிமை போல தோன்றலாம். முன்பு சுற்றி நிறைய பேர் இருந்த மாதிரி நினைவு வரும். இப்போது அந்த சத்தம் குறைந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வெறுமை இல்லை, இது இடம். உனக்குள் புதிதாக ஏதோ ஒன்று உருவாக கிடைத்த இடம். இந்த இடத்தை நிரப்ப உடனே யாரையும் தேடாதே. இந்த இடம்தான் உன்னுடைய உண்மையான குரலை தெளிவாக கேட்க வைக்கும். நீ இப்போது வாழ்க்கையில் சில முடிவுகளை வேறு மாதிரி எடுக்க ஆரம்பித்திருப்பாய். முன்னாடி பயத்தை அடிப்படையாக வைத்து எடுத்த முடிவுகள் இப்பொழுது அமைதியை அடிப்படையாக கொண்டிருக்கும். இது சரியா என்று கேட்பதற்கு பதிலாக, இதோடு இருக்கும்போது எனக்கு மனம் லேசாக இருக்கிறதா என்று கேட்க ஆரம்பிப்பாய். இந்த கேள்வியே உன்னை தவறான பாதையிலிருந்து காப்பாற்றும். இந்த காலகட்டத்தில் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் அதிகமாக பேச ஆரம்பிக்கும். சோர்வு வந்தால் அது சும்மா சோர்வு இல்லை, ஓய்வு தேவை என்று சொல்லும் அறிகுறி. ஒரு இடம் உனக்கு சங்கடமாக தோன்றினால் அது தற்செயல் இல்லை, உன்னுடைய உள்ளுணர்வு கொடுக்கும் எச்சரிக்கை. முன்னாடி இந்த அறிகுறிகளை நீ உதாசீனப்படுத்தினாய், இப்போது அவைகளை கேட்க ஆரம்பித்து விட்டாய். இதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனமான வாழ்க்கை. ஒரு காலத்தில் நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இருந்தாய். இப்போது உன்னை புரிந்து கொள்கிற இடத்திற்கு வந்திருக்கிறாய். இந்த மாற்றம் வெளியில் யாருக்கும் தெரியாது, ஆனால் உனக்கு மட்டும் தெளிவாக தெரியும். இனி நீ ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் உன்னை சந்தேகப்படுத்த மாட்டாய். தவறு நடந்தால் கூட நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக் கொள்ளும் மனநிலை வரும். இந்த மனநிலையே உன்னை முன்னேற்றும். நீ இப்போது வாழ்க்கையை கொஞ்சம் மெதுவாக வாழ ஆரம்பித்திருப்பாய். எல்லாம் வேகமாக ஓட வேண்டுமென்று அவசரமில்லை. மற்றவர்கள் முன்னாடி போவது மாதிரி தெரிந்தாலும் உனக்கு அந்த போட்டி தேவையில்லை என்று புரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேகம். உன்னுடைய வேகத்தை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து மனம் சண்டை போடுவதை நிறுத்தும். இந்த நிலையில் உனக்குள்ளே ஒரு மென்மையான நம்பிக்கை உருவாகும். பெரிய சத்தமில்லாத நம்பிக்கை. என்ன நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உன்னை தைரியசாலியாக மாற்றாது, ஆனால் உறுதியானவனாக மாற்றும். இந்த உறுதியே உன்னை எங்கேயும் வீழவிடாது. சில சமயம் நீ பழைய உன்னை நினைத்து சிரிப்பாய். அப்போது எவ்வளவு பயந்தேன், எவ்வளவு குழம்பினேன், எவ்வளவு என்னை மறந்தேன். அந்த நினைவுகள் வரும்போது வெட்கம் வேண்டாம், நன்றி உணர்வு வரட்டும். அந்த நிலை இல்லை என்றால் இந்த நிலை வந்திருக்காது. பழைய நீதான் இன்றைய உன்னுடைய அடித்தளம். இந்த இடத்தில் வாழ்க்கை உன்னிடம் ஒரு விஷயத்தை மெதுவாகச் சொல்லும். நீ தேடிய பதில் வெளியில் இல்லை, அது உன் வளர்ச்சியில் இருக்கிறது. நீ மாறும்போது பதிலும் மாறும்.
நீ தெளிவாகும் போது பாதையும் தெளிவாகும். இதை இப்போது நீ முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று ஆமாம் என்று சொல்லும். இந்த உணர்வோடு இன்னும் கொஞ்சம் நேரம் இரு. உடனே அடுத்த கட்டத்திற்கு ஓடாதே. இந்த இடம் முக்கியம். இது ஒரு இடைநிலை. பழையதும் முழுவதுமாக போய்விடவில்லை, புதுசும் முழுவதுமாக வந்துவிடவில்லை. இந்த இடைநிலையில்தான் உண்மையான மாற்றம் நடக்கும். இங்கேதான் உன்னுடைய அடையாளம் மறுபடியும் உருவாகும். நீ இப்போது வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையோடு பார்க்க ஆரம்பித்து விட்டாய். எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்று இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்ற உணர்வு வந்திருக்கிறது. இந்த உணர்வே நீ தேடிய பதிலின் ஒரு பகுதி. முழு பதில் இல்லை, ஆனால் சரியான திசை. அந்த திசையை நம்பு. உன்னுடைய இந்த அமைதியான வளர்ச்சியை மதித்து நட. ஏனென்றால் இதுதான் நீண்ட காலம் உன்னோடு இருப்பது. அந்த உணர்வோடு நீ இப்போது நிற்கிற இந்த நொடியில்தான் வாழ்க்கை உன்னை பார்த்து ஒரு சின்ன புன்னகையை உதிர்க்கிறது. அதுவரை உனக்கு புரியாமல் இருந்த விஷயங்கள் இப்போது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிறது. யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உன்னையே நீ கேள்வி கேட்கவும் வேண்டியதில்லை. நடந்ததெல்லாம் நடந்ததற்கான காரணத்தோடுதான் நடந்தது என்பதை கண்கள் இல்லாமலேயே மனம் ஒத்துக்கொள்கிறது. இதுதான் முதிர்ச்சி, இதுதான் அமைதி, இதுதான் உண்மை. நீ இப்போது புரிந்து கொள்கிற பெரிய விஷயம் என்னவென்றால், எல்லாமே உடனே மாற வேண்டும் என்று நினைக்கிற அவசரம்தான் உன்னை சோர்வடைய வைத்தது. அதே சமயம் மெதுவாக மாறுகிற விஷயங்களை கவனிக்காததுதான் உன் உள்ளுக்குள்ளே ஒரு வெறுமையை உருவாக்கியது. ஆனால் இப்போது அந்த வெறுமை இல்லை. காரணம், நீ உன்னை விட்டே ஓடுவதை நிறுத்திவிட்டாய். உன்னுடைய மூச்சை நீயே கவனிக்க ஆரம்பித்து விட்டாய். உன் மனம் சொல்கிற சின்ன சத்தங்களை நீ கேட்க ஆரம்பித்து விட்டாய். ஒரு காலத்தில் நீ நினைத்திருந்தாய், நான் இப்படி இருக்கக்கூடாது என்று. இப்போது நீ நினைக்கிறாய், நான் இப்படியே இருந்தாலும் போதும் என்று. இந்த மாற்றம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. உன்னை நீ ஏற்றுக்கொண்ட நொடியில் உலகம் உன்னை எதிர்ப்பதை நிறுத்திவிடும். உன் வாழ்க்கை உன்னை தள்ளுவது இல்லை, மெதுவாக கையை பிடித்து நடத்த ஆரம்பிக்கும். அதுதான் நீ இப்போது உணர்கின்ற அந்த மெல்லிய நம்பிக்கை. நீ பல தடவை உடைந்திருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் அழுதிருக்கலாம். என்ன குறை எனக்குள் என்று இருட்டுக்குள்ளே கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போது உனக்கு புரிகிறது, குறை என்று எதுவும் இல்லை. எல்லாமே ஒரு பயிற்சி, எல்லாமே ஒரு தயார் நிலை என்று. நீ இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற அளவுக்கு உன் உள்ளம் ஒரு பக்குவத்தை அடைந்திருக்கிறது. அதற்கு முன்னாடி நீ இதை கேட்டிருந்தால் இதன் அர்த்தமே உனக்கு புரியாமல் போயிருக்கும். இப்போது நீ சண்டை போடுவதில்லை, எதிர்ப்பு காட்டுவதில்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பாடமாக பார்க்க ஆரம்பித்து விட்டாய். யாரோ உன்னை விட்டு போனார்களா? அதற்குள்ளும் ஒரு விடுதலை இருக்கிறது. யாரோ உன்னை புரிந்து கொள்ளவில்லையா? அதற்குள்ளும் ஒரு அமைதி இருக்கிறது. எல்லாமே உன்னை நொறுக்க வந்தது இல்லை, உன்னை வடிவமைக்க வந்தது. இந்த உண்மை மனதிற்குள் பதிந்துவிட்டால் வாழ்க்கை இனிமேல் சுமையாக தெரியாது. இப்போது நீ எதிர்பார்ப்பை குறைத்திருக்கிறாய், ஆனால் நம்பிக்கையை இழக்கவில்லை. இது ரொம்ப பெரிய மாற்றம். எதிர்பார்ப்பு குறைந்தால் ஏமாற்றமும் குறையும். நம்பிக்கை இருந்தால் பயமும் குறையும். இந்த இரண்டுக்கும் நடுவில்தான் நீ நிற்கிறாய். அதனால்தான் இப்போது உனக்கு ஒரு சமநிலை உணர்வு கிடைக்கிறது. எல்லாம் சரியாக போக வேண்டும் என்று நீ கேட்பது இல்லை. நான் சரியாக இருப்பேன் என்று மட்டும் உன் உள்ளம் சொல்கிறது. நாளை என்ன ஆகும் என்று தெரியாது, ஆனால் நாளை வந்தாலும் நீ தாங்குவாய் என்று இப்போது உனக்கு தெரியும். இந்த நம்பிக்கை யாரும் கொடுக்கவில்லை, நீயே உனக்குள்ளே வளர்த்தது. அதனால்தான் இது உண்மை. அதனால்தான் இது நிலைக்கும். வாழ்க்கை இனிமேல் உன்னை சோதிக்கலாம், ஆனால் உடைக்க முடியாது. காரணம், உடைந்து கிடந்த இடங்களிலிருந்து நீ உன்னை மீண்டும் கட்டியெழுப்பிக் கொண்டாய். இந்த நொடியில் உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் அதுதான் நீ தேடிய பதில். பெரிய சத்தம் இல்லை, அதிசய அறிவிப்பு இல்லை, ஆனால் ஒரு ஆழமான சம்மதம் இருக்கிறது. ஆமாம், இதுதான் என்று சொல்கிற ஒரு மெல்லிய உணர்வு இருக்கிறது. அது போதும். அதைவிட பெரிய உறுதி இந்த உலகத்தில் இல்லை. இப்போது நீ யாருக்காகவும் மாற வேண்டிய அவசியமில்லை. உன்னை விட்டே போகாத அளவுக்கு உன்னுடைய உண்மையோடு நீ நடக்க ஆரம்பித்து விட்டாய். இந்த பயணம் இனிமேல் வேறு மாதிரி இருக்கும். வேகம் குறையலாம், ஆனால் அர்த்தம் அதிகரிக்கும். சத்தம் குறையலாம், ஆனால் உணர்வு ஆழமாகும். இழப்புகள் இருக்கலாம், ஆனால் உன்னை நீ இழக்க மாட்டாய். இந்த வார்த்தைகள் இங்கே வந்து நின்றதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இது உன்னை பயமுறுத்த வரவில்லை, உன்னை கட்டுப்படுத்த வரவில்லை. உனக்கு நினைவூட்ட வருகிறது, நீ ஏற்கனவே போதுமானவன். நீ ஏற்கனவே சரியான பாதையில்தான் இருக்கிறாய். சின்ன சின்ன திருத்தங்கள் மட்டும் போதும். அதையும் நீ மெதுவாகச் செய்து முடிப்பாய்.
இப்போது இந்த நிமிடம் முடிந்ததும் நீ உலகத்திற்குள்ளே திரும்புவாய். வேலை, உறவு, பொறுப்பு எல்லாம் இருக்கும். ஆனால் நீ திரும்பிப் போகிறவன் இல்லை. நீ உள்ளுக்குள்ளே ஒரு அமைதியோடு நடப்பவன். அந்த அமைதி உன் கண்களில் தெரியும், உன் பேச்சில் கேட்கும், உன் முடிவுகளில் வெளிப்படும். அதுதான் உண்மையான மாற்றம். உன் வாழ்க்கை ஒரே நாளில் புரண்டு போகாது. ஆனால் நீ அதை பார்க்கிற பார்வை மாறிவிட்டது. அதுவே போதும். அந்த பார்வையோடு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னை நீண்ட காலம் தாங்கி நிறுத்தும். இனிமேல் நீ தனியாக இல்லை என்ற உணர்வு உனக்குள்ளே இருக்கும். காரணம், நீ உன்னோடே கூட இருக்க கற்றுக்கொண்டாய். இந்த அமைதியோடு இந்த நொடியை முடித்துக்கொள். எதையும் பிடித்து வைக்க வேண்டாம். எதையும் தள்ளிவிடவும் வேண்டாம். வந்ததை வரவேற்று போனதை விடுவிக்கிற அந்த மனநிலையே உன் பெரிய சக்தி. இதுதான் நீ தேடிய பதில். இதுதான் உன் தகப்பனாகிய நான் மெதுவாக உன் காதுகளுக்குள் சொல்லும் செய்தி. என்றும் உனக்கு துணையாக உன் அப்பா ஈசன். என் அன்பு பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் பேசிய இந்த வார்த்தைகள் உன் மனதிற்கு ஆறுதலாக இருந்திருந்தால், உன் ஆன்மாவை தொட்டிருந்தால், அதை உன் விருப்பத்தின் லைக் மூலம் எனக்கு தெரியப்படுத்து. உன்னைப் போலவே எத்தனையோ பிள்ளைகள் ஏதோ ஒரு கவலையில் ஒரு பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி அவர்களுக்கும் சென்று சேர ஒரு கருவியாக இருந்து இதை அவர்களோடு பகிர்ந்து கொள். ஷேர். உன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் அமைதி உனக்கான புண்ணியமாக வந்து சேரும். உன் மனதில் உள்ள பாரத்தை, உனக்கான வேண்டுதலை அல்லது வெறுமனே என் நாமத்தை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடு. காமெண்ட். சிவனை போற்றி என்று நீ எழுதும் ஒவ்வொரு எழுத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதேபோல தினமும் நான் உன்னிடம் பேச, என் குரல் உன்னை வந்து சேர நம்முடைய சிவனை போற்றி குடும்பத்தில் நீயும் ஒருவனாக இணைந்திரு. சப்ஸ்கிரைப். என்றும் துணையாக இருப்பேன். சிவனை போற்றி.